பேசிக்காக இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி, அவங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பதிலாக பிரச்சனைகளை மறக்க முயற்சி பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னா, அளவுக்கு அதிகமான புலனுணர்ச்சி. வீட்டில் கஷ்டம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடலாம், வெளில போயிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு இல்லை சிகரெட் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் இல்லை, அவங்க பிரச்சனையை விட்டு ஓடி போக தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா பிரேக்கப், டைவர்ஸ். ஏன்னா கிருஷ்ண சொன்னார் இல்லையா, பொறுத்து போகணுக்கு சொன்னார்ல பகவத். மூணாவது தரிசனா கொடுத்தாரு, தாம் திதிக்ஷஸ்வ, பொறுத்துக்கு முயற்சி பண்ணேன். ஏன்னா நீ உடம்பு கிடையாது, நீ ஆத்மா. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையின் நோக்கம் இது கிடையாது, புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போது இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பகவத்கீதை படிங்க. பகவத்கீதை படிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யாருன்னு தெரியாதப்போ உங்கள் வாழ்க்கையோட இலக்கில் உங்களால் நிர்வகிக்க முடியுமா? நான் யாருன்னு தெரியல, அப்போது நான் ஒரு செட் பண்ண இலக்கு வந்து சரியாக இருக்குமா? இலக்குங்கிறது வேற, நான் ஒரு விஷயத்தை ஒரு கார் வாங்குறீங்க, அது இலக்கு கிடையாது, அது ஒரு தேவை, அது ஒரு யந்திரம். அப்போ வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அப்போது அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா நம்ம சாஸ்திரத்தை பிரதானமாக எடுத்து சொல்கிறார் கிருஷ்ணா பகவத்கீதையில். சாஸ்திரத்தை பிரதானமாக வச்சு செய். பகவத்கீதை நான் கொடுக்க உபதேசத்தை பிரதானமாக வச்சுக்கோ.